ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மகா வந்து எப்படியோ ஐஸ்வர்யா இருக்க இடத்த கண்டுபிடிச்சி ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து காப்பாற்றிட்டாங்க. கௌதமோட பிடியிலேருந்து ஐஸ்வர்யாவை எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க. ஸோ காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறப்ப ஐஸ்வர்யாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்து வலி வந்துடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வலி வந்தனால அங்கேயே வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய வந்து எடுத்துருவாங்க. ஸோ கோடீஸ்வரி மகா 2 பேருமே சேர்த்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெலிவரி பார்த்து குழந்தையும் நல்லபடியாக வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அந்த குழந்தைய பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க. மகா வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து, நீ நினச்ச மாதிரியே குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுத்துட்டக்கா, இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கண்ணு முன்னாடி மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த குழந்தைய பார்த்து அவ்வளோ ஆசையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி எல்லாருமே இந்த குழந்தைய தூக்கி வந்து ஆசையாக கொஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்ரா தேவியும் இருப்பாங்க. சித்ரா தேவி பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நான் தூக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, என்னால் அந்த குழந்தையும் ஐஸ்வர்யாவும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, நானும் கௌதம் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், அந்த குழந்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட பாவம்லாம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி வந்து திருந்திட்டாங்க. ஆனால் கௌதம் தான் இன்னும் திருந்தவே இல்லை. தனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாவது கௌதம் வந்து திருந்து வர மாட்டாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.